நம் இயக்கத்தின் முன்னோடி மறைந்த பெரியவர் கனல் ராமலிங்கம் அவர்களுடைய பட திறப்பு விழா மற்றும் புகழஞ்சலி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசி அமர்ந்த கட்சியின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உழவர் பேரியக்கத்தின் செயலாளர் திரு வேலுச்சாமி அவர்கள், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் மற்றும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு பல மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், வன்னிய சங்கத்தின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு கார்த்திக் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளவழகன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி.கே. ராசா அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மேகநாதன் அவர்கள், இங்கே மேடையில் இருக்கின்ற மாவட்ட தலைவர் திரு அல்லிமுத்து அவர்கள், தம்பி செந்தில் அவர்கள் மற்றும் மேடையிலே எனக்கு முன்பு இங்கே மாநில துணைத் தலைவர் வன்னிய சங்கத்தின் செயலாளர் பாடி செல்வம் அவர்கள், சண்முகம் அவர்கள், சாந்தமூர்த்தி அவர்கள், முருகசாமி அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள், இங்கே பல மாவட்டங்களில் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மூத்த முன்னோடிகள், ஐயா பெரியவர் கனல் ராமலிங்கம் அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி கனல் வேந்தன், மருத்துவர் கனல் வேந்தன், தம்பி அன்புமணி அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, நம்முடைய மூத்த முன்னோடி கனல் ராமலிங்கம் அவர்களை பற்றி இங்கே எனக்கு முன்பு அத்துணை பேரும் மிக பெருமையாக பேசி அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகின்றோம். ஒரு இயக்கத்தின் முன்னோடி என்று சொன்னால், ஒரு இயக்கத்திற்கு ஒரு அடித்தளம் என்று சொன்னால், அதில் ஒரு முக்கியமான ஒரு மூத்த முன்னோடி கனல் ராமலிங்கம் அவர்கள். அந்த காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கிய காலத்தில் திண்டிவனத்திலிருந்து பேருந்தில் கிளம்பி, அப்பொழுது பிரிக்கப்படாத மாவட்டம் இது, தருமபுரி கிருஷ்ணகிரி இணைந்த மாவட்டம், காவேரிப்பட்டினம் போச்சம்பள்ளி பகுதியில் தான் இறங்குவார். அங்கே இவர்களெல்லாம் ஐயாவை அங்கே சென்று சந்தித்து, பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று, அந்த காலத்தில் ராந்தல் விளக்கில் ஐயா அவர்கள் வரப்பிலை நடந்து ஊர் ஊராக தெருத்துருவாக சென்று, எல்லாம் என் பின்னால் வாருங்கள், உங்களுக்கு நான் படிப்பும் வேலையும் வாங்கி தருகின்றேன், இடஒதுக்கீடு பெற்று தருகின்றேன், உங்களுக்கு விடுதலை பெற்று தருகின்றேன் என்று ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டுதான் மேடையில் உள்ள அத்துணை பேரும் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, என் பின்னால் வாங்க, சமுதாயத்திற்கு நான் விடுதலை பெற்று தருகின்றேன் என்று. யாரும் இங்கே மேடையில் இருக்கிறவங்க யாரும் நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், அமைச்சர் ஆவேன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஐயா கூப்பிட்டாரு, எல்லாம் போனோம். நோக்கம் என்ன? இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் நோக்கம், ஒரே நோக்கம். 80களிலே வன்னியர் சங்கத்தை தொடங்கினார் ஐயா அவர்கள். அதுக்கு முன்பு வன்னியர் சங்கத்தை எத்தனையோ பேர் நடத்தினார்கள். வன்னியர் மகா சங்கம், காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் மகா சங்கத்தை தொடங்கினார்கள். 1885 காங்கிரஸ் கட்சி 1887 தான் தொடங்கினாங்க. ஆனால் அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய மகா சங்கத்தை தொடங்கினார்கள் நம் முன்னோடிகள். இந்த மாநாட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மிகப்பெரிய ஒரு மாநாடு.
உலகம் போற்றுகின்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம். உலகம் போற்றுகின்ற மாநாடு என்றால் உலகத்தில் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து இன்றைய வரை அலைபேசி தொலைபேசி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று. இவ்வளோ பெரிய மாநாடு. அந்த மாநாட்டிலே உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கனல் ராமலிங்கம் அவர்களை போன்றவர்கள் எந்த அளவுக்கு அந்த காலத்திலே உழைத்தார்கள் என்று, அவர்களுக்கு முன்னோடிகள் எந்த காலத்தில் எப்படி உழைத்தார்கள் என்று எனக்கு அது வருத்தம் இருக்கிறது. ஐயா கனல் ராமலிங்கம் அவர்கள் மொரப்பூர் தொகுதியிலே 96 போட்டியிட்டார். மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பெற்றார். அதில் வெற்றி பெற முடியவில்லை. அவரும் ஒரு எம்எல்ஏ இல்லை எம்பியா இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த காலத்தில் யார் யார் உழைத்தார்களோ அவர்கள் இன்று பதவியில் இருக்க வேண்டும். அதுதான் இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதுதான் தொடர்ந்து ஐயாவுடன் இணைந்து இவ்வளவு காலமாக எத்தனை பேர் யார் யார் அந்த காலத்தில் உழைத்தார்களோ அவர்களுக்கு நான் பார்த்து பார்த்து ஒரு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்லது ஏதாவது ஒரு வணிகமோ கேஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் நோக்கத்தில் இல்லை. அங்கே பிள்ளைகளுக்கு ஏதாவது MBBS ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அப்போதுலேருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நான் பண்ணதெல்லாம் வெளியில் ஒரு செய்தி கூட நான் வெளியில் சொல்ல மாட்டேன். நான் அப்படிப்பட்டவன் தான். நான் உங்களை இது செஞ்சு அது செஞ்சு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய கடமை உழைத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும், அவர்கள் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதான் நோக்கம். ஐயா அவர்கள் வன்னிய சங்கத்தை தொடங்கினார் 80. வன்னிய சங்கம் 9 ஆண்டு காலம் வன்னிய சங்கத்தை நடத்தினார். 9 ஆண்டு காலத்தில் எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார். ரயில் மறியல், சாலை மறியல், பட்டநாமம், தூக்கு கயிறு, என்ன எதுக்கு? எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கொடுக்கல. ஒருவேளை அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா கட்சி தொடங்குவதற்கு நமக்கு அவசியமே கிடையாது. கட்சி எதுக்கு நம்ம தொடங்குறோம்? நீங்க வன்னிய சங்க சமுதாயத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கட்சிக்கு அவசியமே கிடையாது. ஐயா கட்சி தொடங்கி இருக்க மாட்டேன். கட்சி தொடங்குவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா முதல்ல வன்னிய சங்கம், அடுத்தது சாமூசா சமூக முன்னேற்ற சங்கம், 3வது தான் கட்சி தொடங்குறார். ஏன்? சரி உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டோம், போராடி பார்த்துட்டோம். ஆனா இவங்க அதை கொடுக்கல. பிறகு சரி நம்ம ஒரு கட்சி தொடங்கி நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் நியாயமா நம்ம கொடுப்போம். அந்த நோக்கத்துக்கு தான் 89 ஐயா கட்சி தொடங்கினார். இன்னைக்கு கூட எனக்கு முன்பு பேசினாங்க, நம்முடைய லட்சியம் என்ன? அன்புமணி முதலமைச்சர் ஆகணும். அது இல்லை. நம்ம லட்சியம் என்ன? இந்த சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு வரணும், சமுதாயம் முன்னேறணும், தமிழ்நாடு முன்னேறணும். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும். அதான் லட்சியம். தமிழ்நாடு முன்னேறணும்னா இந்த சமுதாயம் முன்னேறணும். அதான் லட்சியம். அது எப்படி நடக்கும்? ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் நடக்கும். இல்ல நம்ம சங்கமா வச்சிட்டு இருக்கலாம். வன்னிய சங்கமா இருந்ததுன்னா ஐயா எங்களுக்கு கொடுங்க ஐயா நாங்க போராட்டம் பண்ண முடியும், கடிதம் கொடுக்க முடியும், பெட்டிஷன் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் கொடுக்க முடியும். கட்சி பிறகு தொடங்கிய பிறகுதான் சட்டமன்றத்தில் போய் பேச முடியும், போய் கேட்க முடியுது. அதனால்தான் கட்சி தொடங்கி இதற்கு பிறகு நம்ம ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்தீங்க. அதாவது சொன்ன வங்கக்கடலா இது நம்முடைய சிங்கக்கடலா? இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ எந்த இயக்கமோ இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்தியது கிடையாது, இனியும் நடத்த முடியாது அவர்களால். எனக்கு அது ஒரு வருத்தம். என்னன்னா அதுல கிட்டத்தட்ட 40 விழுக்காடு நம் சொந்தங்கள் உள்ள வர முடியல. 30 கிலோமீட்டர்ல டிராபிக் ஜாம். பாவம், அதுவும் பெண்கள். ஐயா நாங்க 6 மணி நேரம் பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம், எப்படியாவது வந்துடணும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறப்ப எனக்குலாம் அப்படியே வலிக்குது. ஐயோ என்னடா இது, அவ்வளோ பேர் இன்னும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை பார்த்து பொறாமையில் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த மாநாட்டை பார்த்து, என்னடா இவங்கள போய் இப்படி ஒரு மாநாடு நடத்தின, நவீனமான தொழில்நுட்பங்கள், ஏஐல ட்ரோன்ல இருந்து பாராசைசில் இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு அவங்களால தாங்க முடியல. அதனால நம்ம பேரை எப்படியாவது கெடுக்கணும், பொறாமை வயிறுல எரிஞ்சிட்டு இருக்குது ஆளுங்கட்சி.
அதனால்தான் யார் யாரையோ ஏவி விடுறாங்க, நம்மளை திட்ட வர்றான். சில பேருக்கு எலும்பு போடுறான், அந்த எலும்பு வாங்கி சில நாய் குலைச்சிட்டு இருக்குங்க நம்மளை பார்த்து. வயிற்றுச்சல். ஆனா அவனுக்கு தெரியல, அவன் பிள்ளைக்கும் அவன் பேர பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம் அவனுக்கு தெரியல, அந்த எலும்புக்கு தெரியல. அதை பத்தி கவலையே இல்லை. நம்ம நோக்கம் என்ன? சமூக நீதி. இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். ஆனா அதுல என்னன்னா, சின்னையா நடத்திட்டா. நான் எல்லாம் நடத்தல மாநாட்டை, நீங்க தான் நடத்துனீங்க. அந்த முழு கிரெடிட் உங்களுக்கு தான். அந்த கிரெடிட் நான் பேர் வேணா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நம்ம கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளும், நம்ம சங்கத்தில் அத்துணை நிர்வாகிகளும், குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், எத்தனையோ மீட்டிங், எத்தனையோ கூட்டம், நேரடியா ஜூம் மீட்டிங் எல்லாம் எப்படியாவது பண்ணிடுங்க, எப்படியாவது பண்ணி தட்டி கொடுத்துட்டு மானத்தை காப்பாத்துறா. நடத்துறது மட்டும் இல்ல, பணமும் நிதியும் கொடுத்தீங்க நடத்துவதற்கு. கூட்டத்தையும் கூட்டு வந்து எப்படி எவ்வளவு அமைதியா. இதான் ராணுவ கட்டுப்பாடு. வேற யாராலும் பண்ண முடியுமா? அது வேற எந்த கட்சியாவது பண்ண முடியுமா? என் தம்பிங்க, என் அண்ணன்கள், என் தங்கைகள் காலையில 8 மணி 9 மணிக்கெல்லாம் வந்து அங்க உட்கார்ந்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு நிகழ்ச்சி 7-8 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு 10 மணிக்கு மேல கிளம்புறான். எந்த கட்சியாவது நடக்க முடியுமா? யாராவது இப்படி செய்ய முடியுமா? முடியாது. இதுல என்ன பியூட்டினா என்ன? இதுல அவனே செலவு பண்ணி, அவனே போட்டு, காசை போட்டு, பஸ்ஸை போட்டு, சாப்பாடு 3 வேளைக்கு அவனே எடுத்து வந்து, குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து காலையில 4 மணிக்கு அங்க இருந்து போறான். டிராபிக் ஜாம்ல போறான். எவ்வளவு பொறுமை! இது வேற எந்த கட்சியாவது 2 மணி நேரத்துக்கு மேல யாராவது உட்காருவாங்களா மற்ற கட்சி மாநாட்டுக்கு? ஏன்? கூட்டிய கூட்டம். அதெல்லாம் நம்ம கூட்டம் கூடிய கூட்டம், அவங்களாவே கூடிய கூட்டம். மற்றெல்லாம் 10 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் குவார்டர் பிரியாணி சாப்பாடு இல்லைன்னா அவன் வரமாட்டான். 2 மணி நேரம் உட்காந்துட்டு பார்ப்பான், ஐயோ எனக்கு எல்லாம் கையில் நடுக்குது போனோம். மற்ற கட்சி, மற்ற இயக்கம் இங்க உட்காந்துருக்கான். 10 மணி ஐயா பேசி முடிக்கிறார், உட்காந்துட்டு இருக்கான். இதாயா ரத்தம், இதான் ரத்த பாசம், இதான் ரத்த பந்தம், இதாயா நம்ம குடும்பம். நம்ம குடும்பம், இது குடும்ப விழா. யார் அரிசி பார்த்தாங்க, யார் யாரும் என்னென்னமோ என்ன இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. அதை நான் சொல்லிட்டேன், இது எங்க குடும்ப விழா, இது எங்க பாரம்பரியம். இந்திர விழா, வசந்த விழா. எங்க அந்த மாமல்லபுரத்துல அந்த கடற்கரையில 1000 ஆண்டுகள் நம் சொந்தக்காரங்க முன்னோடிகள் எல்லாம் அங்க கூடி சாப்பாடெல்லாம் எடுத்து வந்து அந்த சித்ரா பௌர்ணமி எப்போ அங்க மகிழ்வோடு பேசிட்டு போவாங்க. அதான நம்ம பண்ணோம், இதுதான் நம்ம பண்ணோம். அது மட்டும் இல்ல, என் தம்பிங்களுக்கு இப்ப இருக்கிற 20 வயசு 30 வயசு முன்னெல்லாம் நமக்கு வரலாறு தெரியல. எங்க இருந்து வந்தோம், எதுல இருந்து வந்தோம், சொல்ற விதத்துல சொன்னாதான் அவனுக்கு புரியுது. சொல்ற விதத்துல சொல்லணும். இல்ல நாகப்ப படையாச்சுன்னா யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி அஞ்சலி அம்மாலாம் யாருக்காவது தெரியுமா? நம்முடைய ஆணைமுத்து ஐயானா தெரியுமா? இல்ல. வரிசையா படத்தை போட்டு இவங்க தான் இதான் செஞ்சாங்க, இவங்க தான் இதான் செஞ்சாங்க முன்னோடிகள். எவ்வளவு வள்ளல்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ஏன் அதை போட்டு காமிச்சவங்களுக்கு நீங்க தெரியணும். உங்க பிள்ளை, உங்க பேர பசங்க வரலாறு தெரிஞ்சாதான் அந்த எந்த இடத்துல நீங்க எங்க இருந்து நீங்க வந்தீங்க, எங்க இருந்து நீங்க வந்தீங்க, அதை நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும் பெருமையா நீங்க பார்க்கணும். வரலாறு தெரியலன்னா அப்புறம் அது வாழத்தை வேஸ்ட். அதுக்காக தான் இவ்வளவு செஞ்சது, அந்த வரலாறு எல்லாம் செய்தது. அதனால இதெல்லாம் இந்த மாநாட்டினுடைய வெற்றி இங்க இருக்கின்ற என்னுடைய சக தோழர்கள் தான் யாரு? நான் என்னமோ அது தலைவரோ நீங்க எல்லாம் அதெல்லாம் கிடையாது. என்னுடைய subordinate, not my subordinates, you are my colleagues. அப்படின்னா என்ன தெரியுமா? சபார்டினேட்ஸ்னா கீழே அடிபணிந்த வேலை செய்யறவங்கலாம் கிடையாது. எனக்கு கூட சமமா நின்று பணியாற்றி நம்முடைய இலக்கை எட்டுகின்ற நபர்கள், கொலீக்ஸ். அதான் என்னுடைய மனசுல இருக்கு. அப்படி சொல்லிதான் செய்ய முடியும். இல்ல நான் பெரியவன், நீ பெரியவன், அதெல்லாம் தட்டி கொடுத்துதான் எல்லாம் பண்ணி இன்னைக்கு வெற்றி யாரு? உங்களால் தான் வெற்றி வந்தது. ஒரு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நாம் ஏன் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதா? திட்டமிட்டு வர முடியாதா? என்ன
கேட்பாங்க, உன் மாநாடு வேற ஆட்சி வேற. எல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாம் தெரியும் எங்களுக்கு எப்படி செய்யணும்னு. ஒரே ஆண்டுல தமிழ்நாட்டில் மாற்றம் முன்னேற்றம் சொல்லி ஊர் ஊரா போய் மாற்றணும் இல்லை, மனசை மாற்றணும் இல்லை. இப்போ செய்ய முடியாதா என்னையா நாங்கள் கேட்டோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு, வேலை கொடு, அதான் கேட்டோம். அது தப்பு. அதுக்காக தான் நாங்கள் கூடணும். எவ்வளோ இந்த மாநாட்டில் எவ்வளோ தடைகள், எவ்வளோ இடைஞ்சல்கள். தூக்கம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. எவ்வளோ தடைகள் வந்தது, ஒவ்வொரு கட்டத்திலும் தடைகள் வந்தது. ஆனாலும் இந்த மாநாட்டை நடத்தி ஆகணும், வெற்றிகரமாக நடத்தணும். எல்லாம் உள்ள 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 வச்சிருக்கு. கேஸ் போட்டாங்க, 4 கேஸ். கடைசியில் அந்த ஒரு கேஸ் என்னன்னா, 36 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோமா, அப்போது மரம் வெட்டினாங்களாம், அதுக்காக மாநாடு இப்ப நடத்தக்கூடாதான். என்னையா அதெல்லாம்? சாலை மறியல் அப்போ வந்து மரத்தை வெட்டினாங்களாம், அதனால இப்ப மாநாடு நடத்தக்கூடாதான் கேஸ். இன்னொரு கேஸ் என்ன, 2013 12 ஆண்டுகளுக்கு முன்பு கலவரம் வந்துச்சான். எங்கயா கலவரம் வந்துச்சு? மகாபலிபுரத்தில் எங்க கலவரம் வந்துச்சு? மரக்காணத்தில் வந்தது. ஆனா மரக்காணத்தில் கலவரம் வந்து யாரால வந்தது? பாதிப்பு யாரு? நம்ம தான் பாதிப்பு. நம்ம பிள்ளைங்க கிட்டத்தட்ட 6 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அவன் தான் கொலை செஞ்சான்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்புறம் யார் கலவரம் பண்ணா? எல்லாம் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். எவ்வளவு காலமா இதுல ஏத்து. அதனாலதான் நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொன்னேன், டேய் தம்பிகளா அமைதியா வாங்கடா சொன்னா இல்லையா? தொலைக்காட்சியிலையும் ஜூம் மீட்டிங்லயும் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாதுடா. யாராவது ஒன்னு தகராறு பண்ணா கூட அமைதியா இருந்துட்டு போடா. இப்ப நீ காட்டுறது வந்து நீ சத்திரியனா சாணிக்கேனா? மாநாடு முன்னாடி பண்ணணும், அமைதியா இருக்கு. விவேகம் தான் வேணும். வேகம் அப்புறம் பார்த்துக்கலாம், நேரம் வரும். வேகம் வரப்போ எப்போ நீங்க வேகமா இருக்கணும்னு அப்போ நான் சொல்றோம், அப்போ வரும், நேரம் வரும். நமக்கு வேலை நடக்கணும். எனக்கு என்னன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் நடத்தணும், மாநாடு நடத்தணும். ஒரு சின்ன பார் 36 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவத்தை எடுத்துருச்சு, மாநாடு நடத்தணும் கேச போடுறான். ஆனா இதுல ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன அசம்பாவிதம் எதுவுமே இல்லை. அதான்டா என் தம்பி, அதான்டா என் அண்ணன், என் தங்கச்சிக்கு ஒன்று சொன்னா அப்படியே கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு உணர்வாடு, அவ்வளோ உணர்வோடு அவங்களே வந்து செலவு பண்ணி வந்ததெல்லாம். இதெல்லாம் எந்த கட்சி, எந்த இயக்கம் இந்தியாவில் நான் சேலஞ்சு பண்றேன், யாராலும் இந்தியாவில் பண்ண முடியாது. இவ்வளோ வந்து பொறுமையா வந்து எவ்வளோ காலமா காத்துட்டு அதே நேரத்தில் உங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளும் அங்கே ஒன்று திட்டமிட்டு ஒன்று செஞ்சு முடிச்சோம். இதெல்லாம் ஏன்னா நம்ம சொல்லணும், ஏன்னா அதுக்கப்புறம் மாநாடு முடிச்சு சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம மாநாடு பத்தி பெருமையா நம்ம பேசிட்டு இருக்கணும். யாரும் நடத்தாத மாநாடு, அடுத்து இவ்வளோ நம்ம கூட்டம், இவ்வளோ நிகழ்ச்சிகள், இவ்வளோ வரலாறு யாரும் பண்ண முடியாது. இவ்வளோ செய்திகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் சில என்னுடைய தம்பிகள்லாம் இந்த பதிவு போடுறான், அந்த பதிவு போடுறான். இவன் நம்ம எதிரி நமக்குள்ள இல்லையா? நம்ம எதிரி ஆளுங்கட்சி திமுக நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, அவங்க தான் நம்ம எதிரி. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுத்திருக்க முடியும். ஏன் கொடுக்கல? இதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம். சாதிவாரி கணக்கெடுப்போ சர்வே எதுவும் நடத்த வேண்டாம். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் தெரியுமாச்சு? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து 1150 நாள். மாநாடு அப்போ 1136 நாள், இன்னைக்கு 1150 நாள் ஆயிடுச்சு. இவ்வளவு காலமா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள். ஏன் தரவுகள் சேகரிக்க முடியாதா? உங்களுக்கு தான் பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் புதுசா அமைச்சிங்களே, கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணீங்களே, 3 மாதத்திற்குள் தரவுகளை சேகரிக்கணும் சொன்னீங்களே, அதுக்கு கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? கேட்டா அதுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ முறை பார்த்தோம், அவரை பார்த்து சந்திச்சோம், கெஞ்சணும், கதறணும். ஐயா பார்த்தார், கெஞ்சினார்,
கொடுக்குறேன் ஐயா, கொடுக்குறேன் ஐயா, என்கிட்ட கொடுக்குறேன், நிச்சயமா கொடுக்குறேன். மனசு வேணும் இல்ல? ஏன் நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இந்த சமுதாயம் என்னையா பாவம் பண்ணிச்சு? சட்டம் இருக்கு, தீர்ப்பு இருக்கு, தரவுகள் இருக்கு, சட்டம் எல்லாமே இருக்கு, மனசு இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பிறகு ஒரு ஒரு சொல்லு, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பிறகுதான் நாங்க வன்னியர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் இதை 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல வேண்டியதானே? நாங்க போய் பார்த்தோமே, அப்பயே சொல்ல வேண்டியதானே? எங்க ஐயா பார்த்தாரு, சொல்ல வேண்டியதானே? சட்டமன்றத்தில் கேட்டோமே, சொல்ல வேண்டியதானே? இப்ப திடீர்னு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுக்க முடியும். அந்த கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது ஒரு பொய். ஒன்று தெலுங்கானாவில் முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் பண்ணிட்டு இருக்காங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க. சரி, அதையாவது பண்ணுங்க. சர்வே தான் கேட்கிறோம், சென்சஸ் கேட்கல. சர்வே பண்ணது 2 மாதம் தான் ஆகும் தமிழ்நாட்டில், 2 மாதம். அது பண்ணி இப்ப கூட நினைச்சாருன்னா பண்ணி 2 மாதத்துல பண்ணி கொடுத்துட்டு போலாம். பண்ண மாட்டார், மனசு. அத பேசுங்கடா, உங்களுக்குள்ள பதிவுலாம் போடாதீங்க. எல்லாம் நம்ம ஒரே குடும்பம். இந்த மாநாட்டை பத்தி பெருமையா பண்ணுங்க. யார் நம்மளை ஏமாத்தினாலும் அதை பண்ணுங்க. போதும் நமக்குள்ள இதெல்லாம் எங்க போடுது அவங்க போடுது, அதோட இன்னையோட எல்லாத்தையும் நிறுத்துங்க. நம்ம இலக்கு எவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு ஒரு படி ஏறனா 10 படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம மட்டும்தான் போகக்கூடாது, நம்ம மட்டும்தான் முன்னேறக்கூடாது, வேற எல்லாம் போலாம். நம்ம என்ன அடியால் தான் அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நம்மளை கூப்பிடுவோம். ஐயா நீங்க வந்தா பிரச்சனை தீரும். நம்ம போவோம், என்ன ஏன் சத்திரியன் போய் எல்லாம் போய் நின்றுங்கன்னு ஆளுங்களை போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனையை தீர்த்து அடி வாங்கி கேஸை வாங்கி எல்லாம் உள்ள போய் வெளில வந்த உடனே எலெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோ ஓட்டு போடுவான்? 0. முடிஞ்சு போச்சு. இதுதான் காலகாலமாக நடக்கு. பெருமையாக பேசுவாங்க. விழித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய கனல் ராமலிங்கம் அவர்கள் அதே போன்ற ஐயா அந்த காலத்தில் யார் கூப்பிட்டாரோ எல்லாம் போனார். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. சமுதாயத்திற்காக எத்தனை போராட்டம், எவ்வளோ பேர் உயிர் நீத்தார்கள், எவ்வளோ பேர் பண்ணாங்க. நான் முதல் வன்னியர் சங்க மாநாட்டில் எப்போ தெரியுமா கலந்துக்கிட்டேன்? நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் ஒரு மிகப்பெரிய நானார் நடந்தது. அப்போ நான் இப்போ இதில் ஏற்காடில் படிச்சுட்டு இருக்கேன். அங்கேருந்து நேராக வந்து வன்னியர் சங்க மாநாட்டில் 40 ஆண்டுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு. அதுக்கு முன்னாடி எஸ்ஐஎஸ் கூட்டத்து SSS சொன்னார்ல, அது வந்து அந்த SSS தொடங்குனது வந்து என்னுடைய மாமனார் கிருஷ்ணசுவாமியும் என்னுடைய தங்கச்சியுடைய மாமனார் ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர், அப்போ அவங்க தொடங்கினாங்க. அவங்க அதில் நாங்கள் குடும்பமாக அப்பெல்லாம் கலந்துட்டு இருப்போம். ஐயா எங்களை கூட்டிகிட்டு போவார், கலந்துட்டு போவோம். ஏன் ரத்தத்தில் இருக்கு. இந்த சமுதாயம் முன்னேறணும், இதுக்காக தான் நானும் இருக்கிறேன். நீங்க முன்னேறணும், நீங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், உங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும், இருக்கிறோம். நம்ம நான் முதல் கொடி கட்சி கொடி ஏற்றினது நம்ம கார்த்திக் இருக்கிறார், சேலத்தில் என்ன ஏற்ற வச்சார். எப்போ? 27 ஆண்டுகளுக்கு முன்பு. 27 வருஷமா நானும் உழைச்சுட்டு தான் இருக்கிறேன், உயிரை கொடுத்து வேலை செஞ்சு தான் இருக்கிறேன். ஏன் என்ன? நீங்க முன்னேறணும், இந்த சமுதாயம் முன்னேறணும். வேற எதுக்கு? எனக்கு என்ன பதவி பொறுப்பு எல்லாம் நிச்சயமா எனக்கு கிடையாதுயா. ஒரு இலக்கு நம்ம வந்துட்டோம், இலக்கு அடையணும். நம்ம இருக்கிற தம்பிகளுக்கு சரியா தெரியல. நானும் ஐயா எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கிறார். ஐயா கிட்ட யாரும் கிட்ட நெருங்க முடியாது. நான் இன்னைக்கு பார்த்தா 78 சட்டமன்ற தொகுதிகளில் நான் அத்துணை கிராமத்திலையும் நான் கொடியேற்றிருக்கிறேன். 78 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கிராமங்களையும் நான் கொடியேற்றிருக்கிறேன். 20 ஆண்டு, 25 ஆண்டு, 22 ஆண்டுகள். நான் வரப்போ வேலுச்சாமி இந்த மாவட்டத்தில் இல்ல, கூட்டிட்டு போய் ஒவ்வொரு கிராமத்தில், இந்த தருமபுரி 5 தொகுதியிலையும் எங்க எல்லா கிராமத்திலையும் நான் கொடியேற்றின கல்வெட்டு இருக்கும். இங்க மட்டும் கிடையாது. TK ராசாக்கு
ஒரு நாள் ஒரே நாள்ல 120 கோடி, அடுத்த நாள்ல 120 கோடி. ராசா ராத்திரி போன பவானி தொகுதியில ஞாபகம் இருக்கு. விடிய காலில் 3 மணிக்கு போறேன். எப்போ விடிய காலில் 3 மணிக்கு போறேன் பவானி தொகுதியில். அப்படியே ஊரு 1000 1500 பேர் பெண்கள் ஆண்கள் படுத்துட்டு இருக்கேன். ஏன்னா காலையில இருந்து ஏத்திட்டு இருக்கிறேன். நான் நேரம் இல்லை, ஏத்திக்கிட்டே போறோம். 3 மணிக்கு போனா பட்டாசு வெடிச்சோன்னு அப்படியே ஊர் அப்படியே உட்காருது. அந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. நான் உட்காந்து 3 மணிக்கு, இப்பெல்லாம் 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். நல்ல வேலை இல்லை, விடிய விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாம் போய் உட்காந்து பண்ணிட்டு ஏத்திட்டே இருந்தோம். எவ்வளோ பண்ணிட்டு. ஏன் ஐயா சொன்னாரு, நம்ம செஞ்சோம். சமுதாயத்திற்காக, உங்களுக்காக. இனியும் நம்ம செய்ய போறோம். வந்துட்டோம். இங்க ஐயா வழியில நம்ம வந்துட்டோம். எல்லாம் வந்திருக்கிறோம். ஐயாவுடைய கொள்கையில் ஐயாவுடைய லட்சியங்களை நம்ம நிறைவேற்றுவோம். ஐயா எதுக்கு இந்த இயக்கத்தை தொடங்கினார்? அந்த கொள்கைகள், அந்த லட்சியங்கள் நிச்சயமாக நம்ம நிறைவேற்றுவோம். மாற்று கருத்து கிடையாது. அதனால இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இந்த நேரம் இந்த மாநாட்டு பத்தி பெருமையா எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா இது நம்முடைய எதிரிகள் சூழ்ச்சியால் இந்த மாநாட்டின் வெற்றியை எப்படி சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தியுங்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தணும். அதற்கு நம்ம போராட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய இலக்கு நிறைய இருக்கு. நம்ம கொள்கைகள் இலக்கெல்லாம் இருக்கு. அதில் என்னென்னு நம்ம சொல்லுவோம், உங்ககிட்ட சொல்ல போறோம். அதே வேளையில் என் தம்பிகள், என் தங்கைகள், அண்ணன்மார்கள் எல்லாம் அடுத்தது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி 26ல் நம்ம எப்படி ஆட்சிக்கு வருவோம், நம்ம கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வரும், இதையெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயல்படணும். ஏன்னா இவன் சொல்றது இவன் சொல்றது யார் சொல்றதுலாம் இது மாதிரி இந்த குழப்பங்கள் எல்லாம் அதில் நீங்க குழம்பாதீங்க. ஏன்னா நம்முடைய இயக்கம் ஒரே இயக்கம், நம்முடைய இலக்கு இருக்கிறது. இவ்வளோ காலமா நம்ம கட்சி கிட்டத்தட்ட நம்ம கட்சிக்கு 36 வயசு, 35 36 வயசு. யாரோ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் நம்ம வர முடியல. நம்ம வருவோம், நிச்சயமாக வருவோம். கடந்த ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன்? என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண. எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. வேற என்ன இருக்க போகுது? இவ்வளவு காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். அது என்னுடைய கடமை. என்னுடைய கடமை. நம்ம இலக்கு என்ன? சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். தனிப்பெரும் சமுதாயம், கேரளாவில் ஈழவர் சமுதாயம் இருக்கின்றார்கள். அவர்கள் தனிப்பெரும் சமுதாயம். அவர்களுக்கு அங்கே 14 விழுக்காடு இடஒதுக்கீடு.
தமிழ்நாட்டில் வன்னியர்கள் தனிப்பெரும் சமுதாயம் எதுவும் கிடைக்கல. நேற்று கூட ஒருத்தர் வந்தார், எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போனார். திமுகவில் ஒரு முக்கியமான நபர், அவர் மகனுக்கு கல்யாணம். அவர் சொன்னார் என்கிட்ட, ஏன் நீங்க சொல்ற வரைக்கும் மாநாட்டில் நாங்கள் எல்லாம் பார்த்தோம், நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு புரியல. இவ்வளோ பின்தங்கி இருக்குது அந்த சமுதாயம். நீங்க எவ்வளோ உதாரணங்கள் சொன்னீங்க. காவல்துறையில் இன்னைக்கு 109 பேர் உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. டிஜிபி, ஏடிஜிபி, டிஐஜி, ஐஜி 109 பேர் இருக்கிறாங்க. அதில் எத்தனை வன்னியர்கள்னா ஒருத்தர் தான். அப்ப என்ன அர்த்தம்? எம்பிசி வந்து 36 ஆண்டுகள் ஆகிறது. 36 ஆண்டுகள்ல ஒரே ஒரு வன்னியர் தான் உயர்ந்த காவல்துறை அதிகாரியா வந்திருக்கிறார். இதுதான் சமூக நீதியா? ஆனா அரசு என்ன சொல்லுது? வன்னியர்கள் 10%, 12%, 13% வந்துட்டாங்கன்னு பொய் தகவல் சொல்லிட்டு இருக்கு. இது ஒண்ணு போதும். அன்னைக்கு 36 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க 10% வன்னியர்களுக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, 20% எம்பிசில 10% வன்னியர்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா, இந்நேரம் குறைஞ்சது ஒரு 10 பேர் போலீஸ் உயர் அதிகாரியா வந்திருப்பாங்க. டிஜிபி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி வந்திருப்பாங்க. ஒருத்தர் தான் வந்திருக்கிறார். என்ன அர்த்தம்? நமக்கு 1% தான் கிடைக்குது இடஒதுக்கீட்டுல, 20%. இதுக்கு தான் உயிர் நீத்தாங்களா? இதுக்கு தான் தியாகம் செஞ்சாங்களா? நத்தமேட்டில் தியாகம் செஞ்சாரு மயில்சாமி, இதுக்கு தான் செஞ்சாரா? சுப்பிரமணி செஞ்சாரு, சுப்பிரமணி இதுக்கு தான் செஞ்சாரா? தியாகம் செஞ்சாரா? இல்ல 21 தியாகிகள் அன்னைக்கு முதல் நாள், அந்த ஒரு வாரத்தில் 27 தியாகிகள் உயிர் நீத்தாங்க. அன்னைக்கு அந்த ஒரு வாரம் சாலை மறியல் மட்டுமல்ல, இது வரைக்கும் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இயக்கத்திற்காக, கட்சிக்காக. நான் கேட்கறது என்ன? எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும், சமூக நீதி வேண்டும், எங்கள் உரிமைகள் வேண்டும். இன்னும் நாங்க சும்மா இன்னும் கை கட்டின அடிமைகளாக இருக்க மாட்டோம். நாங்க சும்மா உங்ககிட்ட, ஐயா இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் பண்ணுங்க, இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு, கொஞ்சம் மனசு பண்ணுங்க, கொஞ்சம் மனசு வையுங்க. ஐயா பார்த்தார், கெஞ்சினார். யாரு? எம்ஜிஆர் கெஞ்சினார். பிசி அலெக்சாண்டர், ஜானகி அம்மா, பிசி அலெக்சாண்டர், கலைஞரை கெஞ்சினார், ஜெயலலிதா அம்மையாரை கெஞ்சினார், எடப்பாடி பழனிசாமி, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் நான் சொல்றேன், இனி வரும் காலம் நம் காலம். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருங்க. நமக்குள்ள எந்த இது வேண்டாம், எல்லாம் வாங்க, ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா அணுகணும். அதனால இதை நாம் எல்லோரும் உணர்ந்து, வரும் காலம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நாம் அணுகுவோம், வெற்றி பெறுவோம். தொழுத போடு அது முதல் வெற்றி என்னன்னா 2026 நம்ம வெற்றி பெறுவோம். முதல் வெற்றி அது. ஏன்னா நம்ம ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்கணும், இவங்க கிட்ட கேட்கணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்போம். இன்னும் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு தெரியும், இந்த வியூகங்கள்லாம் தெரியும், யுக்திகள்லாம் தெரியும். அதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்வோம். அதனால இந்த செய்தியுடன் இன்னைக்கு நம்முடைய கனல் ராமலிங்கம் அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், மூத்த முன்னோடிகளுக்கும், ஐயா சார்பிலும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும், வன்னியர் சங்கம் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிக்கின்றோம். பெரியவர் அன்னார் கனல் ராமலிங்கம் அவருடைய கனவு நினைவாக்க வேண்டும். அவருடைய கனவு என்ன? இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும். அதை நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அவர் கனவை நாம் நினைவாக்குவோம் என்று சபதம் ஏற்று நாம் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்போம் என்ற நேரத்திலே சொல்லிக்கொண்டு அமர்கின்றேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.